பள்ளிக்கரணை சதுப்பு நிலை எல்லையில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் சுற்று வட்டார பகுதிகளில் கட்டுமானத்திற்கு தடை விதித்த பசுமை தீர்ப்பாயத்தை கண்டித்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஆதரவளித்த சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையம், தேசிய பசுமை தீர்ப்பாயம், தெற்கு மண்டலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலை எல்லையிலிருந்து 1 கிலோமீட்டர் சுற்றுப்புறத்தில் எவ்வித கட்டுமானத்திற்கும் அனுமதி அளிப்பதை நிறுத்தி வைத்துள்ளது. இதனையடுத்து தமிழ்நாடு மாநில ஈரநிலை ஆணையம் வாயிலாக வரையறை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துரைப்பாக்கம் குடியிருப்பு நல சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு இதுகுறித்து சட்டமன்றத்தில் பேசுவதாகவும் முதலமைச்சரிடம் கொண்டு போவதாகவும் கூறியுள்ளார். மேலும் துரைப்பாக்கம் 200 அடி சாலையில் நடைபெற்ற இதில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து அவர் கூறுகையில், பழைய மாமல்லபுரம் சாலையில் ஐடி நிறுவனங்கள், அங்கீகரிக்கப்பட்ட குடியிருப்பு வீடுகள் என பல லட்சம் மக்கள் இப்பகுதிகளில் வசித்து வருகின்றனர். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் சுற்றுவட்டார பகுதிகளாகும். இவற்றை ஆராயாமல் பிறப்பிக்கப்பட்ட சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையத்தின் சுற்றறிக்கையினால் இப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2022 பிறப்பித்த உத்தரவின்படி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு உட்பட்ட ஆக்கிரமிப்பு பணிகளை மீட்டு சதுப்பு நிலமாக மாற்றுவதற்கு பதிலாக சதுப்பு நிலத்திற்கு எவ்வித தொடர்பு இல்லாத பட்டா நிலங்கள், அங்கீகரிக்கப்பட்ட குடியிருப்பு மனைகள், வீடுகள், கட்டிடங்கள் கட்ட தடை செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு இதில் தலையிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் கொண்டு வந்த உத்தரவை ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். பசுமை தீர்ப்பாய உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். To the Rosalia, right? So there are cases where the approvals have been straight away rejected or put on hold, right? So if there ஓங்கி ஒரு கை தட்டலாம், உண்மையில கை தட்டலாம். 83 வயசு, எனக்கு 58 வயசு. இன்னைக்கு வரக்கூடாதுன்னு மூக்குல சளி, கோல்டு பயங்கரமான இருந்தாலும் இதில் கலந்து 83 வயசுலயும் இவ்வளவு தூரம் நமக்காக வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்துறவர்கள் எல்லாரும் நீண்ட நாள் 100 நாள் நீங்க வந்து வாழணும். மலரட்டும், மக்கள் ஒற்றுமை மலரட்டும். ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். பசுமை தீர்ப்பாய உத்தரவை ரத்து செய்ய போராட்டங்கள் வெல்லட்டும். மலரட்டும். இந்த சங்கம் எப்பவுமே சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தாலும் உரிமையாக கேட்டு பெறக்கூடிய சங்கம். இந்த நிர்வாகிகள் அப்படிதான் இருப்பாங்க. அது நியாயமானதாகவும் இருக்கும், நியாயமான கோரிக்கையாகவும் இருக்கும். அனைவராலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையான பணியை தான் எடுத்து அவங்க முன்வைப்பாங்க. வேற ஒரு பக்கத்து பாலில் கேட்டு டேங்க் ரெடி பண்ணி டேங்க் கட்டிக்கிறோம். பாதாள சாக்கடையும் குடிநீரும் மழை நீர் ஒரு வேலை நடந்த முடிச்சு இதெல்லாம் நடந்தாதான் ரொம்ப போயிட்டு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் முடிச்ச பிறகு தான் ரோடு போட முடியும். ரத்து செய்ய கோரியே ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு எல்லா நல்ல ரோட வருது. எங்க ஏரியாவுக்கு நல்ல ரோடு வருது. தீர்வு இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்கான தீர்வு காணப்பட்டு இப்போ எவ்வளவு குப்பைகளை வந்து மறுசுழற்சி மூலமாக அகற்றப்பட்டிருக்குது. பல குடிநீர் பிரச்சனை, இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனைக்காக முன்வைத்த அவர்களுடைய நிலையை நாம் பார்த்திருக்கின்றோம். பாதாள சாக்கடை திட்ட பணிகள், இந்த பகுதியில மழைநீர் கால்வாய் வேணும் என்று தொடர்ச்சியாக இந்த பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்புகளை, தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் இவர்களுடைய கோரிக்கைகள் இருக்கும். நம்மை காப்பாற்றிக் கொள்வது, இதுவரை வாழ்வாதாரத்திற்கு வாழ்வதற்காக நாம் கோரிக்கை வைத்த அடிப்படை கட்டமைப்புகளை
இப்போ வாழ்வதற்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதை எப்படி நாம் தீர்க்க போகிறோம், இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போறோம் என்பது உங்களோடு சேர்ந்து நானும் இருக்கிறேன். உங்களை போன்ற குடியிருப்பு வாசியில எங்க இடமும் அப்படிதான் இருக்கு, எங்க வீடும் அப்படிதான் இருக்கு. அதனால இது உங்களுக்கு தெரியும், இது தேசிய பசுமை தீர்ப்பாயம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு மாநில அரசுக்கு கட்டுப்பட்ட இயக்கம் அல்ல. மாநில அரசு கீழ் நடைபெறுகின்ற இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக இல்லை நீதிபதிகள், இது போன்ற அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பொறுப்பில் இருக்கிற அவர்கள் எல்லாம் உறுப்பினராக இருக்காங்க. இதுக்கு எங்க மெயின் ஆபீஸ் பாத்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை இது போன்ற 5 பிரிவுகளாக பிரிச்சு இந்த பசுமை தீர்ப்பாயத்தை வச்சிருக்காங்க. அனைத்து வசதி வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கின்ற சொன்னாங்க டோல்கேட் எல்லாம் எடுத்திருக்காருன்னா ஒரு பெரிய திராவிட மாடல் நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளையும் கவனத்தில் எடுத்திருக்கிறார். இப்ப இது ஒரு தனி உங்களுடைய பிரச்சனைகள் தன்னுடைய பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன் பிரச்சனையாக எடுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நம்ம அந்த குடியிருப்பு மனைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்கு நடைபெற்று குடியிருக்கின்றவங்க யாருக்கும் எந்த தீங்கும் இருக்கக்கூடாதுன்றதுதான் இன்றைக்கு அதை சட்டப்படி முன்வைத்து சட்டத்தின் மூலமாக நாம் வென்று அதற்கான பணிகளை இந்த மக்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாம இந்த பணிகளுக்கு நாம் இடையூறாக யார் வந்தாலும் அதை தடுத்து இருக்கின்ற வகையில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பல ஆலோசனைகள், அமைச்சர், IAS அதிகாரிகளை, சட்ட ஆலோசகர்கள் எல்லாம் வச்சு இன்றைக்கு அதற்காக பல ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள். அதற்கு நிச்சயம் நம் பக்கத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும். இப்ப நீங்க CMRL மெட்ரோ ட்ரெயின் நடக்குது. இந்த மெட்ரோ ட்ரெயின்ல உங்களுக்கு இது எல்லா வண்டியும் போய் ரிப்பேர் பண்ற ஒர்க் ஷாப்பா சமஞ்சேரியில இந்த இடத்துல தான் 57 ஏக்கர் ஒதுக்கி இருக்காங்க அரசாங்கம். இந்த இடத்த இதுல நீங்க கட்டுங்க, இந்த சம்மஞ்சேரி சுனாமி நகர் போற வழியில. அதை விட இன்னொரு சிறப்பு 312 ஏக்கர் விளையாட்டு நகரமாக உலக அளவில் புகழ் பெறுகின்ற வகையில ஒரு விளையாட்டு நகரத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சிறப்பு விளையாட்டு நகரத்தை உருவாக்குறதுக்கு 312 ஏக்கர் ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய ஒரு கல்லூரியிலிருந்து நிலத்தை ஆக்கிரமித்ததை எடுத்து இன்னைக்கு 312 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு ஒப்பந்தம் வர்றதுக்கு அதுக்காக பணிகள் நடைபெறுவது. இதெல்லாம் இந்த பணிகள் நடக்குமானா நடக்காது. கலைந்த செப்டம்பர் மாதம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு வழக்கின் தீர்ப்பில் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு வீடு கட்டுமான நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்று ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளது. அந்த ஆணையின் அடிப்படையில் CMD சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வீடு கட்டுவதற்கான அனுமதியை ரத்து செய்துள்ளது. அதனால இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு புதிதாக தாங்கள் கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணத்தில் வாங்கிய அந்த பிளாட்டில் வீடு கட்டக்கூடாது என்று சொல்லும்போது அவர்களுக்கு மிக பாதிப்பாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய எண்ணமே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. சதுப்பு நிலத்தை சுற்றி நல்ல வேலி அமைத்து அதை பாதுகாருங்கள் என்று நாங்கள் கொடுக்கின்றோம். அதில் என்னன்னா இந்த குப்பமேடு ஒன்று இருக்கிறது, கம்பேடு. அதனால் இந்த பகுதிக்கு ரொம்ப பாதிப்பு. அதனால் அதை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே போராட்டம் நடத்தியுள்ளோம், இப்பொழுதும் மனு கொடுத்துள்ளோம். அதே மாதிரி இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு போட்ட உத்தரவால் வங்கிகளிலிருந்து லோன் கடன் கொடுக்கவில்லை. புதிதாக வீடு கட்டுவதற்கு 1 கிலோமீட்டர் என்பது இது ஒரு வளர்ந்த சிட்டி, இது ஒரு IT காரிடார். இது IT கம்பெனி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டதுனால ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த பக்கத்துடைய வளர்ச்சியே பாதிக்கப்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாத, மக்களே வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் மூலம் நாங்கள் தமிழக அரசுக்கும் இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொடுக்கிறோம். நீங்கள் இதை தலையிட்டு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதுக்காக வேண்டி தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தியுள்ளோம்.
இது எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. அவர் வந்து தொகுதி மக்கள் சார்பாக இது நடக்கிறதுனால அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே ஏதாவது கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவருக்கு ரொம்ப மிக்க நன்றியை சொல்லியிருக்கிறோம். அவர் வந்து இந்த விஷயத்தை பற்றி அசம்பிளியில் பேசினா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதை தெரிவிச்சுக்கிறோம். எவ்வளோ மக்கள் இருக்கீங்க, என்ன மாதிரி அதுதான் ஆயிரம் இல்லை, லட்சக்கணக்கான மக்கள் இதை சுற்றி இங்கேருந்து சோழிங்கநல்லூர், கோயம்பாக்கம், பள்ளிக்கரணை இந்த பகுதி எல்லாம் சுற்றி தான் இருக்குது. பெருங்குடியிலிருந்து இந்த செம்மஞ்சேரி வரை, அங்கேருந்து திருப்பி பள்ளிக்கரணை, வேளச்சேரி வரை